பேக் பெயின் இருக்கும்போது தரையில் உட்காரலாமா? இது ரொம்ப காமனான கொஷின்ங்க. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பேஷண்ட் கேட்பாங்க, சார் நான் தரையில் உட்காந்து தான் சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க, நான் பூஜை பண்ணணும் தரையில் உட்காந்து இப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அந்த பேக் பெயின் இருக்கிற நேரத்தில் இது பண்ண முடியுமா அப்படின்னா, நார்மலாக நாங்கள் அதை அட்வைஸ் பண்ண மாட்டோங்க, வேண்டாம் தான் சொல்லுவோம். ஏன்னா உங்களோட பேக் பெயின் இருக்கும்போது உங்கள் முதுகு சதைகள் எல்லாமே இறுக்கமாயிடும். அதனால் என்ன ஆகிடும், உங்களோட அப்டாமினல் மசில்ஸ், அதாவது கோர் மசிலும் டைட்டன் ஆகி அது வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் தரையில் உட்காரும்போது என்ன ஆகுனா, நம்ம அப்டமனில் வந்து இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகும்போது, இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா, உங்களோட அப்டமன் வந்து விரிஞ்சு கொடுக்கணும், அதாவது விரிவடைந்து கொடுக்கணும் உங்கள் முதுகு மசிலும் உங்களோட அப்டமன் மசிலும். நம்மளுக்கு தான் இங்கே டைட்டாக இருக்காரு, அவர் தான் வலியில் அஃபெக்டாக இருக்கும்போது, நீங்கள் கீழே உட்காரும்போது அப்டாமினல் ப்ரெஷர் ஏறும்போது இந்த மசிலால் விரிஞ்சு கொடுக்க முடியாது. அப்போ அந்த பெயின் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால சேரில் உட்காரும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சில பேருக்கே பார்த்தீங்கன்னா சிட்டிங் டு ஸ்டாண்டிங்கே, சேரில் சிட்டிங் டு ஸ்டாண்டிங்கே கொஞ்சம் சஃபகேட் ஆவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். ஸோ எப்போவுமே முதுவலி இருக்கும்போது தரையில் உட்காராதீங்க, ஆர் ஸ்மால் ஸ்டூலில் கூட உட்காராதீங்க, இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணும் அந்த மசிலோட இன்ஜுரியை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நல்லா ரிகவர் ஆகிட்டாங்களா, ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்ஸசைசஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோர் சிட்டிங் பண்ணுங்கள், உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. பேக் பெயின்லேருந்து சீக்கிரம் அவாய்ட் ஆகிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேக் பெயினில் எஃபெக்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.